வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள், தமிழ் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த நபர் தற்போது அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று முன்தினம் இரவு அர்ஜுனா எம்பிக்கும் அங்கு வந்த மற்றொரு இளைஞர் குழுவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது அர்ஜுனா எம்பி நபர் மீது தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதன்போது அர்ஜுனா எம்பி குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தியதால் அந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தாக்குதலுக்கு முன்னர் சம்பவ இடத்தில் நடந்த வாக்குவாதம் தொடர்பிலான காணொலியை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓட பண்ணிட்டு இருக்கேன். தூரத்துல இருந்து தங்கமண்ட கத்தி மேசலை விட்டு எழும்பிக்கு எனக்கு விளங்கிட்டு இன்றைக்கு நாள் கூடாது. அப்போ இவள் வளமை அப்படி இருந்தால் போவோம்னு இழுக்கிறவள். அப்போ அண்ணா வாங்க வலிக்கிடுவோம் நான் சரி இது சாப்பாடு ஓட பண்ணி போட்டோம், சாப்பாடு அதை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு அவர் கிடக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் எடுத்து தண்டை தலையில வச்சு விடுங்கண்ணான்னு கேட்க நான் வைக்காம இருக்கேன். 2025 உலக உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவிற்கும் குவைத் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சல்பாவிற்கும் இடையில் சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. தற்பொழுது இலங்கையில் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியுள்ளதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. සහයෝගීතාවයක් ඉල්ලා සිටින මොහොතක පැවැත්වෙන මේ සුවිශේෂී සමුළුව ඇමතීමට ලැබීම මාහටයි මහත් සතුටක්. මගේ රට අපූර්ව ඉතිහාසයකනුත් අනාගතය පිළිබඳ සුබ සිහින දකින වර්තමානයකනුත් පුළුල් දේශපාලන සමාජ දැනුමකින් සන්නද්ධ පුරවැසියන්ගෙනුත් සමන්විත සුන්දර දිවයින. உள்நாட்டு போரின் போது புலிகள் 33,000 மெகாவாட் மின்பிரபாக்கியை தீயிட்டு கொளுத்திய போது கூட நாடளாவிய ரீதியில் மின் துண்டிக்கப்படவில்லை. அவ்வாறிருக்கையில் குரங்கின் மீது பழி சுமத்தி குரங்கு சேட்டைகள் காண்பிக்க வேண்டாம், அளவுக்கு அதிகமாக மக்களை ஏமாற்றவும் முற்பட வேண்டாம் என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மெரிக்கார் எவ்வாறு தெரிவித்துள்ளார். ඊයර කරන්ට් කැපුවේ, අදර කරන්ට් කපන්නේ, හෙට කරන්ට් කපන්නේ, අනිද්දා කරන්ට් කපන්නේ මේ මාෆියාව හින්දා. එතකොට මේ මාෆියාව මේ ජනතා විමුක්ති පෙරමුණ ආණ්ඩුවට නවත්ත ගන්න බැරි වෙලා තියෙනවා. එක්ක සුනිල් හඳුන්වන්නේ එදා බොරු කිව්වා. එහෙම නැත්නම් මේ මාෆියා එක අද ආණ්ඩුවට නවත්ත ගන්න බැහැ. தற்போது ஏற்பட்டுள்ள மின் நெருக்கடியால் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இவ்வாறான நிலைமை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வழிமுறை தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்வெட்டு எப்போது முடிவுக்கு வரும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மின்சார அமைப்பில் ஏற்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். මිලදී ගන්න 862ක් වන ඖෂධ වලත් යම් යම් වෙලාවට හිඟයන් පවතිනවා සැපීමේ තිබෙන දුර්ලභතාවයන් මත. මම ඔබට මේක කලිනුත් මේ ක්‍රියාවලිය පැහැදිලි කරා. අතරම ඒක මාස දෙකමාරකින් නිවැරදි කරන්න පුළුවන් තත්ත්වයක් නෙමෙයි. வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியாவின் மதுரைக்கு சென்ற
EPDP கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன் அங்கிருந்து பிரதொரு கடவுச்சீட்டில் வெளிநாடு செல்ல முற்பட்ட நிலையில் இந்தியாவின் கேரளாவின் கொச்சி என்ற இடத்தில் வைத்து தமிழக போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குரங்குகளுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யும் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பயிற்சிகளுக்கு குரங்குகளினால் ஏற்படும் பாதிப்பினை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை தடுக்க குடும்ப கட்டுப்பாடு செய்யும் திட்டம் ஒன்று பரீட்சாத்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. மாத்தளை மாவட்டம் ஹரஸ்கம பிரதேசத்தில் இந்த பரீட்சாத்த திட்டம் அண்மையில் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இந்த பரீட்சாத்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசைகளை அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரத்திற்குள் 24 மணி நேர சேவை தொடங்கப்படுவதால் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரவும் பகலும் உழைக்க உறுதி பூண்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் யாத்ரிகளிடம் இருந்து பணம் மற்றும் நகைகளை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரியின் காதை கடித்து தப்பிக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் காயமடைந்த குறித்த அதிகாரி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடமலுவ போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் துணை ஆய்வாளர் ருவன் வெளிசாயவிலிருந்து ஸ்ரீ மகாபோதிக்கு செல்லும் பாதையில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.